விதம் மறக்கிறேன். ஏனென்றால் எங்களோட மட்டக்களப்பு மாநகரத்துக்குள்ள மட்டக்களப்பு மக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அனைத்து நன்கொடை பொருட்களும் ஒரு இடத்துல சேகரிக்கப்பட்டு எங்களோட வெபர் மைதானத்தில் அந்த ஸ்டோரில் சேகரிக்கப்பட்டு அங்கே எங்களோட வெட்டினரி டாக்டர் தலைமையில் அதெல்லாம் பொதி செய்யப்பட்டு அது நாங்கள் முதல் கட்டமாக கடந்த வியாழக்கிழமை 250 பொதிகளை நாங்கள் வெறுகல் பிரதேசத்துக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அதில் எங்களுடைய மாநகர சபை உறுப்பினர்கள், கௌரவ முதல்வர், பிரதி முதல்வர், அடுத்தது உறுப்பினர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்கள் தவிர வேறு எவருமே அங்கே கலந்து கொள்ளலை. நாங்கள் எங்களோட மாநகர சபைக்குரியாக்கள் தான் இப்போ கொடுத்துருந்தோம். ரெண்டாவது நாங்கள் இப்போ மடல் சீமைக்கு போனது அடுத்த வெள்ளிக்கிழமை, அடுத்த நாளே போயிருந்தாங்க. அங்கே 500 பொதிகளும், ஒவ்வொரு பொதியும் 10,000 ரூபாய் பெறுமதியான 10,500 ரூபா பெறுமதியான பொதிகளும், அதே போல் இதை தவிர நாங்கள் மேலதிகமாக முகாம்களுக்கு கொடுக்குறதுக்கு 25 கிலோ அரிசி பேக் ஒரு 10, அடுத்தது 10 கிலோ அரிசி பேக் 25, கோதுமை மூடை 50 கிலோ மூடை 5 ரெண்டு நாங்கள் முகாம்களுக்கு கொடுக்குறதுக்கு இது எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு அங்கே மடல் சீமையில் கொடுத்துருந்தோம். 500 பெரிய பொதிகளும். அப்போ இதுகளும் எங்களுடைய மாநகர சபையின் முதல்வர், பிரதி முதல்வர், கௌரவ உறுப்பினர்கள் உட்பட மாநகர சபை உத்தியோகத்தர் தான் போனோம். இதில் வேறு வரல. இதை தவிர எங்களோட மாநகர சபை இந்த ஸ்டோரில் இருந்து எந்த ஒரு பொருளும் வெளியில் எந்த ஒரு நபருக்கு நாங்கள் கொடுக்கல. முழுக்க மாநகர சபையாலே இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரித்து வழங்கப்பட்டது. இதில் வேறு ஒரு வெளிநபர்கள தலையீடும் இதில் இருக்கல. குற்றச்சாட்டுக்குரிய நடவடிக்கை என்ன? இல்லை, நான் இன்னும் அந்த குற்றச்சாட்டை பார்க்கல. நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நான் நேற்று ஃபுல்லாக எங்களோட இந்த நிவாரணப் பணி மற்றும் அதுக்கப்புறம் எங்களோட வட்டாரத்திட்டம் தயாரிக்கிறது இருந்தால் நான் இன்னும் பார்க்கல. அப்படின்னா பார்த்துட்டு ஒரு பிழையான மாநகர சபை தொடர்பாக யாரும் பிழையான கருத்து முன்வைத்தால் நான் இந்த இடத்துல அதுக்கு நாங்கள் பிழையான ஒரு கருத்துன்றதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரம் அதுக்கு நாங்கள் ஆலோசனைகளை பெற்று நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கலாம். நமது மட்டக்களப்பு மாநகர சபையினால் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணி முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது நமது பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக மட்ட அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அதேபோல் மாவட்ட வர்த்தக சங்கம், பொதுமக்கள் என இதற்கு பல வழிகளிலே எங்களுக்கு உதவிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் நமக்கு உதவிகளை மேற்கொண்ட நிவாரணப் பணிகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய ஒவ்வொரு சமூக மட்ட அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகின்றேன். அதேபோல் இந்த நிவாரணப் பணிகளிலே நமது மாநகர சபை முதல்வர் மற்றும் மாநகர உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பாடுபட்டு இதனை ஒன்று சேர்த்து சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தோம். அதேபோல் இதற்கு பெருமுதவியாக எமது மாநகர ஆணையாளர் உட்பட மாநகர சபை உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பினை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். உண்மையில் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற, அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் கூறின அந்த விடயம் முற்றிலுமாக பொய்யான ஒரு செய்தி. அது எமது மாநகர சபைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி. அதற்கு ஏற்கனவே எமது மதிப்புக்குரிய ஆணையாளர் கூறியதைப் போன்று எங்களது சபை பகுதி ஊடாகவும் அவருக்கு எந்த சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த சட்ட நடவடிக்கையினை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதனையும் இந்த இடத்தில் கூறி, மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.